மேகம் வழி நடத்தினது. ஆண்டவர் பகலில் வந்துட்டு மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இந்த வசனம் சொல்லப்படுகிறது, மேகம் எழுப்பும் போது அவங்க போவாங்க. அதான் மேகம் முன்னாடி போகும், மேகம் எங்கெல்லாம் போகுதோ அந்த வழியா இவங்க பிரயாணப்படுவாங்க. மேகம் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அவங்க அங்க என்ன பண்ணிடுவாங்க, தங்கிடுவாங்க, கூடாரம் போட்டுருவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல மேகத்தின் மூலம் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க முதலாவது கேட்க வேண்டியது ஒரு அடையாளம், ஒரு வழி நடத்துதல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஆரோன் மிகப்பெரிய ஊழியர், அத்தனை பேர் இருந்தாலும் மேகம் அவர்களை வழி நடத்துது. காரணம் என்னங்க, கர்த்தருடைய கரம் இருக்கணும், கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கணும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அடையாளத்தை கேளுங்கள். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்க போறாரு. நேரடியா இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி கிதியோன் தலைமையில கைய வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஈஸியா அவர் புரிஞ்சுக்கிறார். நம்ம ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேட்டு பழகுங்க.